இன்னமும் இப்படியெல்லாம் ஏமாறுறாங்கன்றதை கேட்குறப்ப உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சார். இது ரொம்ப 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 பழைய டெக்னிக்கு. பசங்களுக்காக ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக். அவங்கள ஒரு பாலியல் ப்ராடக்டாக மாற்றி நீ போனீன்னா, அதாவது கால் பாய், பொண்ணு பண்ணால் கால் கேர்ளு, பையன் பண்ணால் கால் பாய். இல்லை, கால் பாயை நீ போனீன்னா நீ எதுவும் காசு தர வேண்டாம், கொடுக்க, அவங்க உங்களுக்கு காசு தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வெர்ட் பண்ணுவாங்க. வேறு எதுவும் இல்லை. இவங்களும் நம்ம பயலில் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சன்மானம் வேறு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி விழுந்துருவாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் ரொம்ப பழசு. ஆனால் இப்போயும் இது ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பசங்களுக்கு எதுக்குமே நம்ம புரிய வைக்க தெளிய வைக்கலாம் வேண்டாம். நம்ம பசங்க எல்லாமே ரொம்ப தெளிவு. ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் ஸ்லிப் ஆகிடுறாங்க. இப்போ ரீசண்டாக ஒன்று இதே மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இதில் ரொம்ப சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இங்கேயே இருக்கிறவங்க இல்லை, சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை, வெளியிலேருந்து சிட்டிக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதுக்குள்ளே நிறைய சிக்கிடுறாங்க. அவங்க அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது, இங்கேருந்து வருவாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம், இல்லை படிக்கலாம், இல்லை சில பேர் ஒன்றுமே ஐடியா இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வருவாங்க, ஏதாச்சும் ஒன்று செய்வோம், அங்கே போய் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியாலிட்டியே ஹிட் ஆகும். ஒரு 2 மாதம் 3 மாதம் போனதுக்கப்புறம் சில பேருக்கு வேலை கிடைக்கும், சில பேருக்கு வேலையே கிடைக்காது. வேலை கிடைக்காதவனுக்கு கையில் வர்ற காசு கொஞ்சம் கூட பத்தாது. ஹாஸ்டலுக்கு, மெஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் வெளியில் அந்த பஸ்ஸுக்கு, இப்படியே பொழப்பு ஓடிடுன்னு வைங்களேன். இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் ஒன்று சைடில் நம்ம செய்யலாம். ஏன்னா காலைல 10க்கு போயிட்டு ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்துடுறான், ஒரு 11 மணி வரை ஃப்ரீயாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கப்போ அவங்க தான் இவங்களோட டார்கெட். நிறைய தேடுவாங்க. இதில் பாதி பார்ட் டைம் ஜாப்பு ஒரிஜினலாகவே ஒரு வேலை, நல்ல வேலை பார்த்து, ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்து, கடைசி வரைக்கும் காசு வராது. 2 மாதம் 3 மாதம் வேலை பார்த்து ஒன்றுமே இல்லாமல் அந்த வேலையை விட்டவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க, வெறுத்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பார்ட் டைமில் பார்க்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால் பாயா போறியா, ஃபஸ்ட்டு அவனோட இதை க்ரியேட் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டணும். பசங்களுக்கு உண்மையிலே ஒன்று சின்ன பசங்க தானே, அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் பெரிய தப்பாலாம் ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலி அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தெரியும் அவங்களுக்கு. அவங்களும் இதுக்குள்ளே இந்த விரிச்ச வலையில் விழுந்துருவாங்க. தெளிவானவன் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் இதில் போயிட்டு தடுமாறி விழுகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டால் எவன் கொடுப்பான்? அதில் ஒன்றுமே இல்லாதவன்ட்ட கேட்குறப்ப எப்படி கொடுப்பான்? அதனால் என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட ஒரு 500 ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடு. சார், தெரிஞ்சிக்க வேண்டியது பசங்களாம் தயவு செய்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அவ்வளோ ஓப்பனாலாம் இங்கே எதுவும் இல்லை. காசு கொடுத்து பண்ணுற அளவுக்கு யோசிச்சுக்கோங்க. 500 கேட்பா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, கொடுத்தோன்னே ஒரு ஏரியாவுக்கு வாம்பான். இது நடந்திருக்கு ஒரு பையனுக்கு. இப்போ பாவம் அந்த பையன் வெக்கமானத்தை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டான். நல்லது. ஏன்னா இன்னமும் இதெல்லாம் பல பேர் ஒன்றுமே இல்லாமல் பேசாமல் போயிடுவாங்க. 500 கொடுத்து ஒரு இடத்துக்கு வர சொன்னால் ஒரு இடத்துக்கு வந்துட்டியா, இந்த நம்பர், இதுதான் கஸ்டமர், போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அங்கேருந்து அடுத்த காலுக்கு அந்த நம்பருக்கு அடிக்கிறப்ப உண்மையிலே ஒரு லேடி பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப நாள் ஒரு நிமிஷம் அந்த கான்வர்சேஷனை போட்டு டப்னு அப்ரப்டாக அப்படியே கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும், ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை உங்கள்கிட்ட க்ரியேட் பண்ணிட்டு அடுத்து காசை பிடுங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடக்குது. இந்த மாதிரி பண்ணி 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 கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத பையன்ட்டு 15,000 பிடிங்கிருக்காங்க. 15,000. அந்த பையன் அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டோ போய் காசை தேர்த்தி அவங்க கேட்குற காசுல 500, 1000, 2000, 5000 சொல்லி 15,000 கொடுத்துருக்கான். ஏமாந்துட்டான். அவங்க மறுபடியும் கேட்குறப்ப தான் அவனுக்கு நம்ம ஏமாந்ததே அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அவன் எவ்வளோ தூரம் பண்ண முடியாது. கடைசியில் அவன் கேட்டிருக்கான், சரி லொக்கேஷன் எனக்கு அனுப்பிச்சி விடு, நான் அங்கே போய் கொடுக்குறேன்னு இருக்கான். அத்தோட கால் கட்டு. இது அதுக்கப்புறம் தான் அவன் தெரிஞ்சு அவன் நேராக போயிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டான். தயவு செய்து இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஆசையை தூண்டினா, ஏன்னா பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி,
தயவுசெய்து அவங்க விரிச்ச வலையில் சிக்கிறாதீங்க. பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு காசோடு போச்சு. ஏன்னா பார்ட் டைம் நம்ம ஏதாச்சும் பாக்கெட் மணிக்கு காசை வச்சுக்குவோம், கொஞ்சம் லேவிஷாக இருப்போம், கொஞ்சம் என்ன பண்ணலாம், லக்ஸுரியாக இருக்கலாம், நினச்சதை வாங்கலாம், ஷாப்பிங் போகலாம். மைண்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் மறுபடியும் சொல்ல, பசங்களாக இருக்க தொட்டியும் வெறும் பணத்தோடு போச்சு. பொண்ணாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். பார்த்துங்க, கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் எவ்வளவு தூரம் இறங்க முடியுமோ இறங்கி என்னென்ன செய்ய முடியுமோ செய்வாங்க. தயவுசெய்து மாட்டிக்காதீங்க. அதையும் புதுசாக வர்ற பசங்க கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே கிடையாது முதல்ல. அந்த அளவுக்கு ஒன்றும் மார்க்கெட்டு வீக்காக இல்லை, புரியுதா? தயவு செய்து நீங்கள் போயிட்டு இந்த மூலியமாக சம்பாதிக்கலான்னு. ஏன்னா இது படித்தோன்னா ரொம்ப அந்த பையனுக்கு 24 வயசு, கிட்டத்தட்ட 1 வருஷமாக வேலை தேடிட்டு இருக்கான். வெறுத்து போய் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு அவன் போயிருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, காசு இல்லை. அவனோட கடைசி முயற்சியாக அதை போயிட்டு இறங்கியிருக்கா. ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இதுன்னு இல்லை, இன்னமும் நிறையா ஏமாற்று வேலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் உனக்கு நிறையா வாங்கித்தரேன், உனக்கு நிறையா வந்து அதை நல்ல வேலையில் நல்ல கம்பெனியில் வாங்கித்தரேன், நீ முன்பணம் கட்டு. எந்த ஒரு வேலைக்குமே முன்பணம் கட்ட சொல்லி யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த வேலை கிடையாது, அது ஏமாத்து வேலைன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. தயவு செய்து போயிட்டு எங்கேயும் உள்ளே விழுந்துடாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஸ்கேமில் போயிட்டு விழுந்துடாதீங்க. வெளியிலையும் பல நேரங்களில் சொல்ல முடியாது. இந்த பையனுக்கு ஏதோ ஒரு தைரியம், அவன் வெறுத்து போய் தான் அதுக்கு வந்திருக்கான். அப்போ இதில் எவ்வளோ வெறுத்து போயிருப்பான், அதனால தான் அவன் போயிருக்கான். ஆனால் ஜாலிக்காக பண்ணுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. கொடுத்துவிட்டு போனதுக்கப்புறம் சரி ரைட்டு, ஒரு 10,000 போச்சு விடு, நம்ம போயிட்டு இதை போயிட்டு என்னத்தை பண்ணிக்கிட்டு வெளியில் தெரிஞ்ச வெக்க கேடு அப்படின்னு நினச்சி வாயை மூடிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ப்ளீஸ் தயவு செய்து சிக்கிறாத. அதுக்கப்புறம் ஒன்றைய நீனே காரி துப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.